ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவில் இப்போ வந்து லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம எப்படி வந்து ஒரு பிபிடி வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைல் ஆப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க WPS ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா WPS ஆஃபீஸ் வந்து வரும். இது ஒரு 54 MB தான் வரும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு ரிவ்யூஸும் நல்லா இருக்குது. 4.4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இது ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இது. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் இது. இப்போ இன்ஸ்டால் ஆனோடனே இப்போ வந்து அது ஸ்கேனிங் பண்ணிகிட்ருக்கு. ஸ்கேனிங் பண்ணோன்னே இங்கே ஓப்பன் சொல்லிட்டு வரும். நீங்கள் அது ஓப்பன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது கேட்குறதுக்கு வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்குன்னா WPS ஆஃபீஸில் ஸ்டார்ட் ஆகட்டுமான்னு கேட்குது. ஸோ அதனால் அதுக்கு வந்து நீங்கள் ஓகேன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா WPS ஆஃபீஸ் வந்து நம்மளோட மொபைலில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸ்டோர் ஆனோன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட மொபைலில் வந்து என்னென்ன PDF ஃபார்மேட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம வந்து அதை வந்து எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ வந்து நீங்கள் நியூவாக வந்து நம்ம இந்த WPSல வந்து நம்ம PPT வந்து ஓப்பன் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டுது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். டாக்குமெண்ட்டாக வேணுமா, ப்ரெசன்டேஷனாக வேணுமா, இல்லை ஸ்ப்ரெட்ஷீட் வேணுமா, PDF க்ரியேட் பண்ணுமா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா PPT ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் யூஸ்டு வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு நியூவாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும், இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் பிளாங்காக இருக்கிறது உடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்குது உங்களுக்கு. அதில் இருக்கிறது எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து உங்களுக்கு நியூவாக ஓப்பன் பண்ணி எப்படி செய்யுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பிளாங்க் ஸ்பேஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ப்ளஸ் சிம்பில். அப்போ வந்து முதல்ல அது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாடல் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு மாடல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதுக்குள்ளே உள்ளே சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அதில் டபுள் டேப் டு ஆட் டைட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சம் டைட்டில் நீங்கள் என்ன எதை பற்றி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு, இப்போ ஃப்ரூட்ஸ் பற்றி எடுக்கிறோன்னா இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதில் அதை கொடுத்தீங்கன்னா அது ஹெட்டிங்காக உங்களுக்கு மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கீழேயே டபுள் டேப் டு ஆட் சப்டைட்டில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் லைனாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா APPLA ஆப்பிள் சொல்லி கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து எதெல்லாம் வேணுமோ அதை அப்படியே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். வந்து இப்போ நான் 2 இது கொடுத்துருக்கேன். ஒரு ஃப்ரூட்ஸில் வந்து ஒரு ஃப்ரூட் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை அலைன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸே வந்து நீங்கள் வந்து பெருசு பண்ணணும், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணணுன்னா இங்கே A+ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு A+ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதனோட அந்த லெட்டர்ஸோட ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டிக்ரீஸ் பண்ணோன்னா A- இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது டிக்ரீஸும் ஆகும். சப்போஸ் அதை வந்து போல்டாக வேணும்னாலும் நீங்கள் போல்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு அண்டர்லைன் பண்ணணுன்னாலும் அண்டர்லைனும் பண்ணிக்கலாம். எது வேணுமோ உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னா கலர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு நம்ம நார்மலாக எப்படி வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நம்ம எப்படிலாம் நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து அதை மாற்றிக்குவோமோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இதில் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு PPTயாக வந்து க்ரியேட் ஆகிக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன இன்னொரு இதுனா,
இதை வந்து திரும்பவும் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் எடிட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இருக்கும். அது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ வந்து நான் ஒரு ஸ்லைடு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். திரும்பவும் ஒரு ஸ்லைடு வந்து உங்களுக்கு இதோட பிபிடினா ஒரு 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 10 பேஜஸ் அந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மாடலுக்கு வந்து ஒரு பேஜ் இது பண்ணியிருக்கேன். திரும்ப ஒரு நியூ பேஜ் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்லைடு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். அதில் வந்து அந்த பிக்சர் அண்ட் டைட்டில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், அதுக்கேற்ற மாடலில் ஒரு இது வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஸ்லைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டபுள் டேப் டு டைட்டில் வந்து நம்ம இப்போ கொடுக்குறோம். என்ன டைட்டில்னால் ஃப்ளவர்ஸ்னு சொல்லி இப்போ கொடுக்குறோம். ஃப்ளவர்ஸ்ன்னு வந்து இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் டேப் டு ஆட் பிக்சர். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பிக்சரும் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை டேப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு ஃப்ளார் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதனோட அப்சைடில் வந்து மேலே வந்து அந்த சர்க்கிள்க்கு மேலே ஒரு டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து இதாயிரும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் பெருசு கொஞ்சம் இமேஜ் வந்து பிக் சைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்மாலாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு இது பண்ணிக்கலாம். அதை ரொட்டேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணியும் நீங்கள் காமிச்சிக்கலாம். எப்படி வேணுமானாலும் நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் பற்றி ஏதாவது சென்டென்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னாலும் டபுள் டேப் டு ஆட் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். என்ன டைப் பண்ணிக்கலாம்னா சும்மா நான் நார்மலாக இப்போ வந்து நான் சொல்கிறேன் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இப்போ வந்து நம்ம அதை டைப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து அதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம டன் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கோ ஃபார் நெக்ஸ்ட்டு இது கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ அது வந்து ஆட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அது கூட வந்து இப்போ நான் வந்து இப்போ 2 ஸ்லைடு வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். தேர்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நார்மலாக ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு டைட்டில் வந்து நம்ம இப்போ எடுக்க தேவையில்லை. இதில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ நார்மலாக இது வந்து டைட்டிலோட நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேறு இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அது சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணது தப்பானதாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து டெலிட் கொடுத்து அது மேலே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் டெலிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தேர்ட் ஸ்லைடுக்கு போயிருக்கேன். அது வந்து நார்மலாக இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம அது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக நான் வந்து தேங்க்யூன்னு சொல்லி நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணோன்னா நம்ம தேங்க்யூன்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். யாருக்கு வேணாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ இல்லை ஏதாவது கம்ப்யூட்டர்ஸில் கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து இது பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து இது பண்ணுறதா இருந்தாலும் இந்த வேர்ட் டாக்குமெண்ட் அந்த பிபிடியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண எல்லா சேஞ்சஸும் நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு கேட்குது. நம்ம சேவ் பண்ணியாச்சு. நீங்கள் சேவ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ரீசன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்லைட்ஸ் வந்து லைனாக வந்து நமக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டோம், அடுத்து ஃப்ளவர்ஸ் நம்ம போட்டோம், தேர்ட் ஸ்லைட் வந்து நம்ம தேங்க்யூன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். இது வந்து கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நமக்கு இருக்க ஃப்ரீ டைமில் நம்ம மொபைல் ஆப் மூலியமாகவே நம்ம எப்படி வந்து ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப உள்ளே இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி நல்ல ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிபிடியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கார்த்திகா விளாக்ஸ். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.